Hi friends, welcome back to Mama's Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ஃபைனல் டெஸ்டினேஷன்ற மாதிரி ஃபைனல் டேக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ஒரு சில பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதா கோயில் சென்ட் ஆன்ஸ், இங்கே வந்து சென்ட் ஆன்ஸ் சர்ச் பயங்கர ஃபேமஸாக. நம்ம சாந்தோம் பெசன்ட் நகர் சர்ச், வேளாங்கண்ணி மாதா சர்ச் மாதிரி இங்கே சென்ட் ஆன்ஸ் சர்ச் பயங்கர ஃபேமஸாக. நம்மளோட குறைகள் எதை சொன்னாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்களாம். ஸோ அதனால நான் என் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். வாங்க போயிட்டு மாதா கிட்ட வேண்டிக்கிட்டு சொல்லிட்டு தப்புன்னு அடுத்தது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம். நம்ம வந்ததுல இருந்து ஃபாரின்ல தான் ஃபர்ஸ்ட் சர்ச்ல. ஆமா, இங்க சர்ச்சஸ் கம்மி. ஆமா ஆமா போனோம். அது சின்ன சர்ச் தானே, லிட்டில் இந்தியாவா? ஆமா, லிட்டில் இந்தியால போனோம். இப்போ இங்க வந்து இல்ல, இங்க வந்து இந்த ட்ரிப்ல தான் ஃபர்ஸ்ட் சர்ச்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் சர்ச். சர்ச்ல வந்து இல்ல கோயில் மாஸ்க் தான் வந்து மலேசியால அதிகம் கம்மி. மாஸ்க் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் சூப்பரா இருக்கு. உயிர் தாண்டவர் எல்லாமே கோயில் அமைதியா இருக்கு, சர்ச் அமைதியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து மக்களும் அமைதிதான், உங்கள மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க வந்துட்டு என்னன்னா சர்ச்ல வந்துட்டு இங்க பிரேயர் பண்ணி நம்ம அந்த பெட்டிஷன் எழுதி போட்டோம் அப்படின்னா அது பெட்டிஷன் இல்லப்பா, நம்ம வேண்டுதலை எழுதி பெட்டிஷன் தான் போட்டுருக்காங்க. அதான் பெட்டிஷன் பாக்ஸ். நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம எழுதி போட்டோம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரத்துல ஓகே. அதுக்குதான் நான் அவர் எழுதுனதுக்கு அப்புறம் போனேன். ஏன்னா அவங்கவுங்க வேண்டுதல் அவங்கவுங்களுக்கு கரெக்டா. அதனால உருப்படியா வேணா பரவாயில்ல, அவர் டெம்பரவரியா எழுதி வச்சிருக்காருமா. அதுதான் அவருக்கு என்ன தேவையோ டெம்பரவரியா அதுதான் அவரு வேண்டுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் நம்மளோட வேண்டுதலை வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத வந்து நம்ம அந்த பெட்டிஷன் பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா அது கூடிய விரைவில் வந்து நடக்குது அப்படின்றது வந்து இங்கே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து நாங்களும் வழிபட்டு நாங்களும் எழுதி போட்டிருக்கோம். எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கோயிலே எழுதி போட்டேன். அவன் சைனா கோயிலில் போய் எழுதினாரு. சைனா கோயிலே எழுதிட்டேன், இங்கே எழுதி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மாஸ் நடக்குதாமா, போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ சர்ச்சில் மாஸ் நடக்கிற சவுண்டு கேட்டது, பெல்லெல்லாம் அடிச்சுது. இது அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கு, இது டண்டாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக உள்ளே வந்தோம். மாஸ் முடிச்சுட்டு நன்மை வாங்கிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கடா உங்களே ஸ்னேக் டான்ஸ் ஆடுற. ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தாச்சு, நன்மை வாங்கியாச்சு. அப்புறம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து மாஸ் கண்டிருப்பாங்க. எல்லாமே நம்ம தமிழ் மக்கள், மலேசியன் தமிழ் அவங்கெல்லாம். ஸோ சூப்பரான ஒரு மாஸ் ஒன்று பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அப்படியே ஒரு கிளான்ஸ் சுற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஜம்ப் அவுட் ஆகும். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், புனித அன்னம்மாள் தீர்த்தம், சென்ட் ஆன்ஸ் வாட்டர். நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தீர்த்தம் குடிப்போம்ல, அந்த மாதிரி தீர்த்தம் இருக்குது போல் இருக்கீங்க. அப்போ வெள்ளை எங்கே இருக்குது? என்னன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியல. இங்கே தான் வெல் போல் இருக்கு. அன்னம்மாள் இது வெள்ளை. சரி, நம்ம போய் தீர்த்தம் குடிப்போம். இந்த டூர் பேக்கேஜ் நமக்கு யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் தான். எங்களுக்கு லங்காவி, பெனாங் அண்ட் மலேசியா 3மே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் மலேசியா போயிருந்தோம், அதனால இந்த இயர் வந்துட்டு லங்காவி அண்ட் பெனாங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யாரும் பார்க்காம இருக்கணும் அப்படின்றதுனால சரி இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லங்காவி நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்திருப்பேன், அது வந்து அக்கா அது அக்கா தங்கச்சி விடுங்க. தட் இஸ் நேச்சுரல் பியூட்டி. ஓகேங்களா, தங்கச்சி வந்து கொஞ்சம் அரகண்டு தான், ஆனா வேற லெவல்ல இருக்குது. தங்கச்சி பார்ட்டா நம்ம வர்ணிக்கிற மாதிரி, ஒரு ஃபிகரை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஜாலியா இருக்குது. இப்ப நாங்க எங்க வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஒண்ணுல நின்றுருக்கோம். அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குதுன்றது அப்படியே 1 by 1 நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஜாலி ஹாலிடேஸை கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கோம் நம்பரை. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேப்பா, இன்னும் 1 hour டிராவல் இருக்குதான். ஓகேவா, கார் டிராவல். நெக்ஸ்ட் ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 1 hour இருக்குது. தூங்குடா கைப்புள்ள அப்படின்னு நான் தூங்க போறேன். மோனாவை குறை சொல்லி குத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், மோனா மாதிரியே தான். சரியா, ஜான் இதை கூட இந்த மாதிரி வந்தாருன்னா இனிமேல் தெரிஞ்சுப்பாரு. பட் நிறைய டைம் வந்து நம்ம லோக்கல் ட்ரிப்பே போயிருக்கோம், இந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சுப்பாரு அவரும்.
அப்பாவும் மகளும் கார் ஏறினா தலையை தொங்க போட்டாங்கன்னு வைங்களேன், டெஸ்டினேஷன் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தலை தொங்கின்னு தான் இருக்கும். ஆமாப்பா, நான் நம்ம ஊர்ல இருக்கும்போது நான் டிரைவ் பண்ணுவேன், அதனால பிரிஸ்கா இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி உட்கார்ந்தே பழக்கம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டூர் போனாதான் நான் உட்காந்துட்டு வருவேன். இல்லைன்னா மட்டும் ஆமா, நான் எங்க உட்காந்துக்கிறேன், நம்ம ஊர்ல நான் தானே கார் ஓட்டுறேன். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி அப்பாவை போற பொண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தலையை தொங்க போட்டுருவாங்க. ஆமாப்பா, இப்ப சும்மா உட்காந்து நான் வேடிக்கை பார்த்து என்ன பண்ண போறேன், எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி வேடிக்கை பாக்குறதுக்குலாம். ஊருக்கு எங்கேயாவது வெளியே போனா நம்ம எங்க புதுசா பார்த்தோன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போறதா அது. அதை விட்டுட்டு தலையை தொங்க போட்டுனே வர வேண்டியது. அவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேடிக்கை பாக்குறது உங்க வேலை, பாரு. சரி தூங்கு. ஓகே, அடுத்த ஸ்பாட் நம்ம எங்க வந்திருக்கோம்னா அப்படியா தெரியலையா, எனக்கு தெரியாது. ஸ்னேக் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஃபுல்லா ஸ்னேக் இருக்குமாமா லைவா. இது வந்து சைனீஸ் ஸ்னேக் டெம்பிள், அதனால நம்ம தைரியமா உள்ள போகலாம். அது பாட்டுனா அது சாந்தா சுரூபியா ஒரு ஓரமா எங்கேனாச்சும் மரத்துல இருக்கும்னாங்க, ஆனா இங்க மரமே காணோம். இருக்கும், உள்ள போனா இருக்கும். அது பாட்டுனா சைலண்டா இருக்கும், நம்ம போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மெயினாக வந்து நம்ம எதுக்காக அடுத்தது எந்த பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வாரமா வந்து இறங்குனதுலேருந்து அடம் யாரு பார்க்கணும்னு மௌலி அடம் பிடிச்சின்னு இருந்தான். ஏன்னு தெரியல, அது என்ன விஷயம்னு தெரியல, என்ன ஒளிஞ்சுன்னு இருக்குது அதுல தெரியல. நமக்கு ஸ்னேக் டெம்பிள் சொல்லும்போது ஒரு கியூரியாசிட்டி, கீழே போவோம் மரத்து மேல உட்காந்துக்கணும். அதுதான் இங்க மரமே இல்லையே, உள்ள போனா தானே முதுகு சைடுல தான் அது விசிறி. சரி என்னடா விசிறி இருக்கே மயிலரகா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுன்னு எடுத்தா, இந்த விசிறி என்ன தெரியுமா, கோழி இறகு இருக்குல்ல தெரியுமா, கோழி இறகை செய்த விசிறி. இங்க பாரு, கோழி இறகு, கோழி பொங்கல விசிறி. நைஸ்ல. எத்தனை டாலர் ரிங்கிட்ஸ்னு தெரியல, 10 ரிங்கிட்ஸ். எக்ஸ்பென்சிவ். நான் அசைக்க மாட்டேங்குது, தொடுமாங்க. இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க, திஸ் இஸ் ஒரிஜினல் பாம்பா, அது தி பாய்சனஸ் ஸ்னேக், சோ தேர் ஓன் ரிஸ்க் சித்த சாவு அது கீழே தான் போட்டுருக்கு. பாம்பு டெம்பிள் அது ஏன் ஒரு மாதிரி தொங்கின்னு இருக்கு, ஆனா கண்ணே முழிக்கு இருக்குடா, கண்ணு திறந்து தாண்டா இருக்கு. என்னப்பா போட்டிருக்கு, ஸ்னேக் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் ரியல் ஸ்னேக், அங்க மேல உட்கார்ந்து இருக்கு பாரு, கண்ணு திறந்து தான் இருக்கு. போட்டுக்கோங்க, ஆல் விசிட்டர்ஸ் டச்சிங் ஃபார் ஹேண்ட்லிங் திஸ் பாய்சனஸ் ஸ்னேக், சோ அட் தி ஓன் ரிஸ்க். ஆமா, என்ன போட்டிருக்காங்க, உன்னோட ஓன் ரிஸ்க்ல நீ தொடர்றதா இருந்தா தொட்டுக்கோ. பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்னு கோயில், இந்த ஸ்னேக் டெம்பிள்னா இந்த ஸ்னேக் எல்லாம் இங்க இருக்கு கோயிலுக்குள்ள. லைவா வந்து இதெல்லாம் வந்து வளர்த்துற ஸ்னேக்ஸ் இல்ல, இங்க இருக்கிற நேச்சுரல் ஸ்னேக் கோவில்ல இருக்கிறது. கோயில்ல வந்து கோவில் ஊழியர்கள் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பாருங்க, வெயிலுக்கு வேர்க்கு போறோம். ஏய் கம்முனு, அது பாருனா சைலண்டா இருக்குது, அதை நம்ம எதுவும் நோண்டக்கூடாது. இது வந்து கோழி முட்டை, பாம்பு குடிக்கிறதுக்கு. காத்து வரட்டும். ப்ரீடிங் ஏரியா, அது வந்து இனப்பெருக்கம் பண்ற ஏரியா. ஆமா, அங்கதான் போறோம். அங்க ஸ்னேக் வந்து கையில எல்லாம் கொடுப்பாங்களா நமக்கு, போலாமா? உன்னோட ஆசை நிறைவேற போகுது. ஆமா, என்ன பண்றாமா, போ போ. கூட வீடியோ எடுக்கிறதுக்குள்ள உள்ள போறேன். பே பண்ணா போட்டோ போடுப்பா. இவ்ளோ வெயிட்டா இருக்கு, பச்சிச்சிங்கல இது இவ்ளோ வெயிட்டா இருக்கு. இத பச்சிச்சல இப்ப போஸ்ட் கொடு. இவ்ளோ வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் தலை குனிவியா. புடி கீழ வந்து பாரு. பாம்பு தூக்காட்டே. என் லைஃப்ல இது ஒரு பக்கெட் லிஸ்டா இருந்தது, ஆனா அந்த பக்கெட் லிஸ்ட் அங்க மிஸ் பண்ணிட்டோம். லங்காவில வந்து மிஸ் பண்ணிட்டோம். அவங்க தொடதா விட்டாங்க இந்த மாதிரி ஊர்ல. ஏய் வராத. நோ ப்ராப்ளம். என்ஜாய் பண்ணு.
அப்பா, அது அப்படியே இதே மாதிரி எனக்கு வந்து இப்படி வருது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அது மேல எல்லாம் ஸ்னேக் இருக்கு. பாம்பு போட்டு பார்த்து அங்க மட்டும் பாம்பு இல்லை. வாப்பா, அங்க எங்கேயும் பாம்பெல்லாம் இருக்குமாமா, நீ போய் ஏதாவது கொத்து வைக்க. இருக்கும், நம்ம சும்மா ஒரு glance அப்படி பார்ப்போம் எங்க உட்கார்ந்து இருக்குதுன்ட்டு. வா, come on. இது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். இங்க பாரு, பாம்பே இருந்தாலும் அப்படி உள்ள கையை விட்டா நீ இப்ப பாரு, பாம்பு கடி வாங்கி தான் வர போற பாரு. நீ ஆட்டி பாப்பேன் நான். வா. தேவையில்லை, எனக்கு ஆட்டவே வேணாம். வா, கமான், நம்ம அடுத்தது போலாம். அங்கதான் பாப்பீங்க. எது பிரீடிங்க? வா, இங்க வா. ரிசீவரே இல்லாம போயினுக்குறோம். சரி வா. இங்க இதெல்லாம் வந்துருச்சுங்களா? நம்ம பாத்துமே லக்கி டெம்பிள். லக்கி டெம்பிள் நாகம்மா. பேரு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். நீங்க எங்க பார்த்தாலும் இந்த சைனீஸ் காட் இவங்க தான் போட்டுருக்கு. இந்த நாகம்மாவை நீ வரிசையா எல்லா வீடியோலயும் பாத்திருப்பீங்க. இந்த நாகம்மாவல்ல பேஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அநேகமா அவங்க தான் அது. அவங்க தான் இருக்கிற காட் அது. நம்ம போய் ஒரு vlogல காட்டியிருப்போம். இதுல லங்காவில லக்கி டெம்பிள். அது லங்காவி இல்ல, அது லங்காவி. பெனாங்லயும் அவங்க தான். பெனாங்லயும் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு பெரிய சிலை பார்த்தோம்ல, அதேதான், அவங்களே தான். இதோ பாருங்க, கண்ணு எப்படி பெராஞ்சுன்னு போகுது பத்தியா, எங்கெங்க எங்கேயாவது இருக்குமோன்ட்டு. ஆமா, பின்ன நீ வந்துருக்கிறது ஸ்னேக் டெம்பிள் உள்ள வந்துருக்குற, அதனால உஷாரா தான் இருக்கணும் நம்ம. ஸ்னேக் நிறைய மரத்துல எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தெல்லாம் பார்க்கணும். இப்ப மரத்துல எல்லாம் இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு. இப்ப அது ஸ்லீப்பிங் டைம்ங்கறனால கம்முன்னு இருக்குது. 5 o'clock வரைக்கும் க்ளோஸ்ட். இது 5 o'clock வரைக்கும் தான் எனக்கு டெம்பிள் ஓபன். நான் பார்த்தேன். அதான் இந்த 5 o'clock வரைக்கும் 5 மணிக்கு மேல தான் அவங்களோட இருக்கு ரியல் தாண்டவம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் அவங்க எல்லாம் சைலண்டா தான் இருப்பாங்க. இல்ல, டெம்பிள் வந்து 5 o'clock க்ளோஸ்ட். ஏன்னா நைட் டைம் தான் இது ஆக்டிவ் ஆகுமா. அது 5 மணிக்கு மேல டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டுன்னு அது கீழே இறங்கும், மேலே ஏறும், இங்க வரும், அங்க வரும், எங்க வேணா போகும் வரும். அது ஏன்னா யாருமே நடமாட்டம் இருக்காது பாத்தீங்களா, அப்ப ஃப்ரீயா போயிட்டு வரும். இப்ப நடமாட்டம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஒருவேளை இப்படி இருந்தா கூட நம்ம வந்து அது டச் எல்லாம் பண்ணக்கூடாது. டச் பண்ணி கொத்திச்சுன்னா அந்த கீழே புதர் மாதிரி லைட்டா மரத்துல ஆரம்பிக்குது பாரு, அதுல உட்காந்து எங்க அந்த மர கீழே இருந்து பாத்துட்டு வாங்க. இதோ இங்க இருந்து மர கீழே இருந்து அவன் உட்காந்துக்கு பாரு, தெரியுதா? அந்த மரத்துல பாருங்க நிறைய இருக்குது. அப்புறம் அந்த பக்கம்லாம் பார்த்தா ஏதாச்சும் இருக்கும் போல. ஆமா, வந்துரு, வா போலாம். தேவையில்ல, வா நம்ம போலாம். எப்படாதுப்பா, வாப்பா. நீ இப்ப வந்து அதோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நீ கழுத்துல தூக்கி போட்டு கழுத்துல சும்மா தூக்கி போட்ட உடனே உனக்கு வந்து பயம் விட்டு போச்சு. போடாத, அதான் ஸ்லீப்பிங் டைம்ன்றாரே. நைட்ல எதுவும் வராது. அதோட டைமிங் ஆக்டிவேட் டைம். நமக்கு எப்படி நம்ம பகல் எல்லாம் ஆக்டிவா இருப்போம், ராத்திரி எல்லாம் தூங்குவோமோ, அதே மாதிரி அதுக்கு பகல் எல்லாம் தூங்கும், நைட் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். பாக்குறேன் गाइस, இந்த மாதிரி மார்னிங் ஷூட் பாக்குறேன். பா ஒரு நிமிஷம் பா, இங்க பாரு பா, இருப்பா. ஏன்பா அங்க போய் எதை நோண்டு போறியா? நோண்டல, இங்க ஏதோ இருக்க மாதிரி இருந்தது. இதுக்குள்ள எல்லாம் இருக்கா? நோ நீட். நம்ம கையை கழுவிட்டு போவோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட். இந்த பேர் என்ன சொல்லு? பான்சாய் ட்ரீ. பான்சாய் ட்ரீ. ஆமா, இது ஆர்ட் ஸ்ட்ரீட் உள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, இதெல்லாம் ஓல்டு மெட்டீரியல்ஸ்லாம் சேல் பண்ற ஷாப் போல் இருக்கு. பழைய சைக்கிள் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நைட் வந்து அந்த லைட் எரியும், வேற லெவல்ல இருக்கும். பட் இப்போ நைட் நமக்கு டைம் இருக்காது, அதனால வந்து நம்ம ஆஃப்டர்நூன் செஷன்ல சுத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரீட் அவ்வளவுதான். அங்கிருந்து நடந்து வரணும், அது அங்கிருந்து நடந்து வரணும், அவ்வளவுதான். வெயிட் பண்ணு. ரீல் சைடு என்ன 50 ன்னு கேக்குது. 15 கட்டவுள்ள போறதுனா பயமா இருக்கு. ரெட் கண்ணாடிப்பா. ஆமா, அத பட் ஆனா லோக்கலா இருக்குப்பா. ஆமா, அது எவ்வளவு கேளு? 750 ringgit வாட்ச். அது அவரு என்ன சொன்னாரு? 300 180 க்கு தரேன். this pack
How much? மைக்கேல் கோஸ் Brown and white. 290. ஆர்ட் ஸ்ட்ரீட்ல நாங்க வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டோமே. எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படி இப்படி பிளாக் பண்ணிட்டு அழகா ரீல்ஸ் பண்ணோம். அது எப்படி இருக்குதுன்னு நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அழிஞ்சு போச்சு அது. திருப்பி இருந்தாலும் அதுக்கு நாங்க திரும்பி உயிர் கொடுக்குறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பண்றோம். திரும்பி அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோம். ஓல்டு எல்லாம் திருப்பி வர மாதிரி நம்மளும் பண்ணின்னு இருக்கோம். அப்ப நீ அதுக்கு ஓல்டு சாங் எடுத்து பண்ணினா இன்னும் வேற லெவல்ல இருக்கும்பா. ஓல்டு சாங் எனக்கு ஞாபகம் வரல, இதுதான் ஈஸியா இருக்குதே. ஆமா, இங்க ஒருத்தர் பாருங்க சூப்பரா ஒரு இது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அதை காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க ஃபாரின்றது நம்மளுக்கு கிளியரா பெனாங்கள அப்படியே அடிச்சு ஆணி அடிச்சா மாதிரி தெரியுது. இதுதான் ஆர்ட் ஸ்ட்ரீட், பெனாங்க ஆர்ட் ஸ்ட்ரீட். இதுதான் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் இங்க இருக்கும். ஆர்ட்டே மறைச்சிட்டேனா நானு? இல்ல 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 இல்ல, இந்த தள்ளி நில்லு கொஞ்சம். ஓகே. ஓகே, சைடுல நிக்கிறீங்க, இப்படிக்கா காட்டணும். இப்படி கீழே இப்படி கைய மேல தூக்கி. ஏன் செவு இந்த பக்கம் இருக்கு, நீங்க அந்த பக்கம். நான் இதை காட்டவே இல்லையே நானு. ஓகே, ஸ்டார்கான் அவரோட இது காட்டுறேன் நான். நீ காட்டுனது போதுவா? நிறைய ஷாப்பிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷாப்பிங்கே வரல, ஏன்னா ஷாப்பிங் பண்ற நிலைமையில நான் இல்ல. இங்க நிறைய ஷாப்பிங் இருக்கு, நான் ஷாப்பிங் பண்ற மூட்ல வரல. ஏன்னா நம்ம போய் வீடு ரெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ரெடி பண்ணி குடி போனதுக்கு அப்புறம் ஷாப்பிங்காவே பண்ணின்னு இருக்கலாம். ஓகே, அதனாலதான். ஓகேவா? இது ஒரு பிரமாணம். இது ஒரு ஆர்ட் ஸ்ட்ரீட், எல்லாரும் நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது அக்காவும் தம்பியும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி. இதுதான் பெனாங்கோடது. அப்படியா? வா நம்ம போய் எடுத்துக்கலாம். ரிக்ஷா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ரிக்ஷால போவாங்க. போட்டுருக்காங்க பாரு, 1 ஹவர்லாம் we don't want 1 hour and all. இது எல்லாத்தையும் காட்டுவாங்க போல் இருக்குது 1 ஹவருக்கு. பெனாங் ஸ்ட்ரீட் R2 இதெல்லாம் காட்டுவாங்க போல. 1 hour ஆகுமா? half an hour. How much? 1 hourக்கு 80 ringgits. 30 minutes 50 ringgits. Big round 30. We are 3, no problem. Okay, half round 2 person. After that I'll get down. நீ போவே இல்லையா? எங்க காருக்கா? எந்த காரு? கார் அங்க நிக்குதெல்லாம் கார். நம்ம காருக்கா? V2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்ததுல இருந்து இந்த ரிக்ஷாக்கு தான் போகணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த ரிக்ஷாக்கு வந்துட்டு அது நைட்ல போனா எனக்கு கொஞ்சம் ஜகதோதியா லைட் எரியும். இத பாத்தீங்கன்னா என்னென்னமா விதவிதமா இருக்கு. நம்ம ஊர் ரிக்ஷாலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஊர்ல யூஸ் பண்றது இல்ல யாரும். இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்குறாரு கார் கொண்டா. இத ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இன்னொரு 1 hour இருக்கு நமக்கு. அதெல்லாம் வேணாம், அங்க இருந்து இங்க வந்தா போதும், ஆசைக்கு வந்தா போதும்ன்ட்டு. நான் தான் சொல்றேனேப்பா, நீ ஏன்பா இவ்வளவு அவசரம் கொடுக்கையா இருக்கிற? ஒரே குஷியில தலைக்கால் புரியாம ஆடினுக்குற. இன்னும் முடியலையா உன் பர்த்டே? முடியாது, இந்த மாசம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மாசம் ஃபுல்லா, ஏன்னா இந்தியால சென்னையில செலிப்ரேட்டே பண்ணல, அதனால இந்த மாசம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணலாம் சுத்தி நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்ததுல இருந்து ஆனந்த பவன் ஆப்போசிட், நம்ம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்கு. சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டுக்கோம். நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் நம்ம ரூம்ல இருந்து கிளம்பிடுவோம். இங்க 7 மணிக்கு மேல தான் எல்லாமே இருக்கும். சாப்பிட முடியாதுன்னு சொன்னா பேபிமா கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வேற வழி இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன், வா என்னதான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் சரி, மனைவியும் புருஷனுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அல்லவா. அதனால் எனக்காக பட்டர் நானும் சிஸ்டர் சிக்கன் எல்லாருக்கும் காமனாக சொன்னாங்க. ஓகே, இதே தொட்டு சாப்பிட்டுப்போம். நான் பட்டர் நான் வாங்கி சாப்பிடுவேன். நாளைக்கு காலையில் வந்து கோழி கூதோ இல்லையோ பேபிமா கூயின்னு இருக்கும். பசிக்குது மாட்டேன் சொன்னா கேட்கணும், கேட்க மாட்டேங்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலேசியாவிலேருந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து மலேசியா வந்து நம்ம பேர் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம மலேசியா சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் மலேசியாவில் 3 கண்ட்ரி பார்த்தாச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய கண்ட்ரி பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் 1 by 1 அப்படியே பார்த்துட்டே நம்ம அடுத்தடுத்த கோல் வந்து செட் பண்ணி போயினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தடுத்த கண்ட்ரி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் எங்களுக்கு 6 o'clock வந்து நாங்கள் செக்இன் ஆகணும். 9:30 ஃப்ளைட்டு, 10:30 சென்னையில் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். டேரக்ட் ஃப்ளைட்டு நமக்கு இண்டிகோ. அதனால கிளம்ப போகிறோம். இப்போ சூட் கேஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணோன்னா காலையில் தடப்படன்னு
தூக்கத்திலேயே சூட்கேஸ் உருட்டின்னு போவோம். அதனால இப்பவே நான் உங்ககிட்ட சொல்லி விடை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீடோட சீரீஸ் கிரகப்பிரவேச சீரீஸ்லாம் 1 by 1 இப்படியே வரப்போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல டாக்னு பேசுறேன். ஓகே பாய்.